கிளர்க்கு கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம்னா வராரு, அவர் பார்த்தாரு, அவர் கடமைக்கு நான் செய்கிறமா உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. விஏ கிட்ட சொன்னால் அவங்க வந்து யாரும் பார்க்கவே இல்லை. யார்கிட்ட சொல்கிறது? இப்போ தலைவர் ஆட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ ஊர் தலைவரோ கவுன்சிலர் ஆட்சி முடிஞ்சு போச்சு. யார் போய் உதவி நாங்கள் கேட்குறது? எப்படி சொல்றது எங்களுக்கு தெரியல. இப்ப இந்த தண்ணியில இவ்வளவு நாளா ஒரு வாரம் ஆகுது. வருஷம் மழை தண்ணியில வருஷம் ஏதோ நாங்களா காசு செலவு பண்ணி தெரிஞ்சுக்கிறோம், மோட்டர் அடிக்க தண்ணி எடுத்து விட்டுக்கிறோம். இப்ப இந்த வருஷம் முயற்சி பண்ணுறதுக்கு ஆள் இல்லாம விட்டோம். பேசா தண்ணி அப்படியே நிக்குது. இந்த இடத்துல ஒரு 10 குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க. நைட்ல டியூஷன் போயிட்டு குழந்தைங்க வருதுங்க. இதுல பாம்பு இந்த பாம்பு வீடியோ எடுத்து காமிச்சாங்க. இவ்வளவு பெரிய பாம்பு வீடியோ எடுத்து கிளர்க்கு காமிச்சாங்க. இப்ப இது பாதிப்பு யாரும் ஒத்தராவது போய் பாக்குறாங்களா? ஏன் இந்த ஊருக்கு யாராவது ஓடி நிக்கணும், அன்னைக்கு நாங்க பேசுவோம். யார் வந்து சேர்க்க மாட்டோம். அது மட்டும் சொல்றோம். ஒரு வருஷமா இப்படிதான் நடக்குது. யார் வந்து எந்த தலைவர் வந்து யாரும் எதுவும் பார்க்கவே இல்லை. எங்களை இதான் ஓட்டு போட்டாவது ஓட்டு நீங்க போட்டீங்கன்னு கேட்கறாங்களே. ஓட்டு போட்டாலும் போய் ஊர் தலைவர் வந்தாச்சு பார்க்க தலையா. போன வருஷத்துக்கு ஏதாச்சும் இந்த வருஷம் யார் எந்த உதவி பண்றாங்களா? மோன்டா புயல் எதிரொலியால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்கே குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் அதிகாரிகள் தரப்பில் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் இதே நிலைதான் என்று மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டை பார்த்தோம். கடந்த முறை இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கூட தற்போது வரை எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா? அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்படுகிறதா? முழு விவரம் என்ன? வணக்கம். திருவள்ளூர் அருகே பட்டறை பெருமுதூர் பகுதியில் உள்ள காட்டு நாயக்கன் குடியிருப்பு மற்றும் பழங்குடியினர் குடியிருப்பு என சுமார் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாகவும் புயல் காரணமாகவும் நேற்று முதல் திருவள்ளூர் மாவட்டத்தில் விடாது மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளை நீர் சூழ்ந்துள்ளதுடன் வீடுகளுக்கு உள்ளேயும் மழைநீர் புகுந்துள்ளதால் அப்பகுதிவாசிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் வீடுகளில் இருந்தும் தண்ணீரை மக்கள் பக்கெட் மூலம் வெளியேற்றி அதை இறைத்து வெளியேற்றும் அவல நிலைக்கும் அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சாலைகளில் முழுவதும் முட்டி அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கும். அதில் கழிவு நீரும் கலந்து இருப்பதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தண்ணீரில் விஷ ஜந்துக்கள் வருவதால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்கும் தண்ணீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ள அப்பகுதி மக்கள் ஒவ்வொரு மழையின் போதும் இதுபோன்று தங்கள் பகுதிகளில் சூழ்ந்து வீட்டுக்குள் புகுந்து வரும் மழைநீரால் வசிக்க முடியாத சூழ்நிலை